இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ் வீல் சேர். ஸோ இதோட யூசேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த வீல் சேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ஏர் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஹெட்ரெஸ்ட்டும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் சேஃப்டிக்கு 2 ஆர்ம்ரெஸ்ட்டும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் ஹேண்டில் பார்ஸுமே நமக்கு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் புல் பண்ணுறவங்க லாக் பண்ணிக்க முடியும். ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெட் கலர் இந்த பட்டன் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். ஸோ அதுவே நமக்கு ஸ்டார் கேஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் அட்டெண்டர் ஹேண்டில் பார். இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ஸோ இந்த ரெட் கலர் ரிவர் இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து 3 ஸ்டேஜஸில் ஹைட் வந்து உங்களுக்கு மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மெயின் பர்பஸான ஸ்டார் கேஸ். அதாவது ஸ்டெப்ஸில் எப்படி ஏற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் பவர் பட்டன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட் க்ளோ அப் ஆகும். உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜுமே இதிலேயே காமிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த லிவரை புஷ் பண்ண மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வந்துடும். ஸோ இங்கே வந்து இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ஸில் ஏற்றுற புஷஸ். ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அப் ஏரோ அமுக்குனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி டவுன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் ஏரோ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை அமுக்கிறது மூலயமா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்விங் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு டெமோ பார்க்கலாம் வாங்க. ஸோ திரும்பி இந்த நம்ம ரயிலை எப்படி உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதுக்கு நம்ம பிரேக் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுறது மூலமாக பிரேக் லாக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம இதை இந்த மாதிரி புஷ் பண்ணுறது மூலமா லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் அண்டர் 2 ஹேண்டில் பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேட்டரி ட்ரை ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் ஸோ நம்ம இங்கே ஒருத்தர் இந்த ஹேண்டில் பார் யூஸ் பண்ணி இங்கே ஒருத்தரும் கீழே ஒருத்தரும் சேர்ந்து நம்ம அப்படியே ஸ்டார் கேஸோட தூக்கிட்டு போகிறதுக்கோசரம் உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கோசரம் இந்த ஹேண்டில் பார் வச்சுருக்காங்க. இந்த நம்ம ஸ்டார் கேஸ் வீல் சேரை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி ஹேண்டில் பார்ஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே உங்களுக்கு இந்த லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி அதை புஷ் பண்ணுறது மூலமா சீட்டை இப்படி தூக்குறது மூலமா நீங்கள் பண்ணிவிட்டு ஃபுட் ரெஸ்ட்டையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ் பண்ண அந்த நேரத்தில் பெரிய ஸ்டோரேஜையும் அடைச்சிக்காமல் நீங்கள் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் இந்த மாதிரி வச்சிடலாம். ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுறதும் ஈஸி தான். உங்கள் ஃபுட் ரெஸ்ட் லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு சீட்டை இந்த மாதிரி புஷ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அன்ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸோட பேட்டரி ரிமூவ் பண்ணுறதும் சார்ஜ் போடுறத பற்றி பார்ப்போம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி லாக் இருக்கும். ஜஸ்ட் இந்த கீயை வச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி இந்த மாதிரி ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜர் வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் 2 லேயராக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிக்கணும் இங்கே இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சைடில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ஜர் போட்டிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் இந்த பின் பார்த்து இதில் சொருகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு சார்ஜ் போடும்போது சார்ஜ் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்ட்டு உங்களுக்கு 4மே க்ரீன் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ திரும்பி பேட்டரி இன்செர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். ஸோ இந்த ஜஸ்ட் இந்த லாக்கில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஆன் ஆகிடும்.
ஸோ திரும்பி நம்ம இந்த கீயை வச்சு லாக் பண்ணிக்கணும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன் கேர் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லை ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன் கேரோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.